முட்டை ரோஸ்ட் பண்ணதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு 3 தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு பூண்டு, ஒரு இஞ்சி துண்டு, மல்லி இலை ஒரு கட்டு எடுத்துருக்கேன். முட்டை வேக வச்சுருக்கு. முட்டை நல்லா வேகுது. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு முட்டை ரோஸ்ட்டு எப்படி பண்ணுறோம்னு காமிச்சு தரேன். சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பெருஞ்சீரகம், ஒரு இலை, இவ்வளோத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்காங்க முட்டை ரோஸ்ட்டுக்காக வேண்டி. வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. முட்டை வெந்துட்டு பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு ஜீரகம் சேர்த்துருக்காங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு போட்டு இன்னும் கொஞ்சம் மல்லி எல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க லாஸ்ட்டில் போடுறதுக்கு. ஒரு குத்து மல்லி இலை சேர்த்துருக்கு. நல்லா டேஸ்ட் இருக்கும். முட்டை ரோஸ்ட் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாந்தா சமையல். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு சிக்கன் பொடி ஒரு கரண்டி சேர்த்துருக்காங்க. நல்லா கிண்டி விட்ருக்காங்க. எண்ணெயில் லைட்டாக இதாகட்டும், பச்சை மணம் போட்டும். இடித்து வச்சுருக்க பட்டை கிராம்பையும் சேர்த்துருக்காங்க. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துருக்காங்க. நல்லா வதங்கட்டும், கிண்டி விட்ருக்காங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்காங்க லைட்டாக. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கிண்டுங்க. தக்காளி உடையட்டும். மசாலா ரெடி ஆகிட்டு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துருக்காங்க. மல்லி இலையை தூவி ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். முட்டை ரோஸ்ட்டு ரெடி ஆகிட்டு கீழே இறக்குங்க. காப்பி அடுப்பில் வைங்க. முட்டை ரோஸ்ட் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை ரோஸ்ட், ரொட்டி, அது கூட தயிர். எல்லோரும் வாங்க, சாப்பிட்றதுக்கு வாங்க. சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முட்டை ரோஸ்ட் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் நாஷ்டா, ரொட்டிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்.